அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான விருப்பங்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிறைவேறுவதற்கு நீங்கள் எத்தனையோ வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சுருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 100% பலன் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது, என்ன செஞ்சால் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் உங்களுடைய சமையல் அறையில் வச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பணம் பல மடங்கு சேரும். அதே போல் இந்த வீண் வரிய செலவு ஏற்படுறது, மருத்துவ செலவு ஏற்படுறது, இதெல்லாம் இனி வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நல்ல ஒரு பணவரவு இருக்கும். அதுவும் சுப செலவுக்காக மட்டும்தான் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்திற்குண்டான திரிபுஷ்கர யோகம் எப்போ வருது என்பது குறித்தும், நகை வாங்குற அளவுக்கு காசு இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செஞ்சாலே நகை வாங்குற யோகம் கிடைக்கும். அது குறித்து ஒரு பதிவும் போட்டிருக்கிறேங்க. பார்க்காம இருக்கிறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் தங்கம் சேர்வதற்காக ஒரு இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அந்த பரிகாரத்தை செய்யும்போது புதுசாக நகை வாங்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். அதே போல் அடகு வச்ச நகையை மீட்கலாம். நீங்கள் யாருக்கிட்டையாவது நகையை இரவல் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கும்போது அந்த இரவல் நகை வீட்டுக்கு வருவதற்கும் உதவியாக இருக்கும். இந்த வீடியோனுடைய லிங்க்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க முடியாது, ஆனால் அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளுங்க. இந்த 4ஆம் தேதியில் அப்படி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நமக்கு 4/4 அப்படிங்கிற போர்ட்டல் இருக்குது. அதாவது இது மாதம் வரும். இது தேவதை நாள், மேஜிக்கல் டே, மிராக்கல் டே, ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வருது இல்லையா, இந்த நாளை தான் நம்ம மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக வேலை செய்யும். இந்த நாளில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் நான் சொல்லக்கூடிய ஒரு 4 நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இது நமக்கு காலை மாலை 2 நேரத்துலையுமே இருக்குது. உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுமோ அந்த ஒரு நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. சரி, முதல்ல டைமிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு அதிகாலை 4 மணி 4 நிமிஷத்துலேருந்து 4 மணி 5 நிமிஷம், அதாவது அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்யணும். அதே போல் மாலை நேரத்தில் வரக்கூடிய 4 மணி 4 நிமிஷத்துலேருந்து 4 மணி 5 நிமிஷம், அந்த மாதிரி ஒரு நிமிஷத்தை நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டன் மினிட்டாகவும் அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய சேனலில் கோல்டன் மினிட் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்தெல்லாம் பதிவுகள் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு ஏஞ்சல் டேவும் இருக்குது. அதே போல் இந்த கோல்டன் மினிட்டும் நமக்கு அமைஞ்சிருக்குது. சரி, அந்த ஒரு நிமிஷத்தை எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, அந்த ஒரு நிமிஷத்தில் எந்த ஒரு மெத்தடுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 மணி 44 நிமிஷம் அப்படிங்கிறத கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா 4 மணி 40 நிமிஷத்துலேருந்து 44 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இல்லைங்க அதுவும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 மணிலேருந்து 4 மணி 59 நிமிஷம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கோங்க. என்னென்ன நேரம் 4 மணி 4 நிமிஷத்துலேருந்து 4 மணி 5 நிமிஷம் வரைக்கும், அல்லது 4 மணி 40 நிமிஷத்துலேருந்து 44 நிமிஷம் வரைக்கும், அல்லது 4 மணிலேருந்து 4 மணி 59 நிமிஷம் வரைக்கும். இதில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, அப்போது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு ரெட் கலர் லிங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் பயன்படுத்துங்க. ஏன் சிவப்பு நிறம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ பச்சை நிறங்கிறது பணவரவுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிவப்பு பயன்படுத்தும் போது எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறும்.
அதனால் இந்த கலர் எடுத்துக்கிறது தான் சிறப்பு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆரோக்கியம் வேணும், வேலை வேணும், திருமணம் வேணும், ஏதாவது ஒன்று கேட்பாங்க இல்லையா? அப்போ இந்த கலர் தான் நமக்கு பொருத்தமாக இருக்கும். இதை வச்சு பணவரவுக்காகவும் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி மேஜிக்கல் டேவாக இருக்கிறதுனால ரெட் கலருங்கிறது காமனாக எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். எடுத்துக்கோங்க பேப்பர் பேன், அது 2 மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளே யாருடைய விருப்பம் நிறைவேறணுமோ அவங்களுடைய பேர் எழுதுங்க. கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க, வித் இனிஷியலோடு வந்து எழுதுங்க. அதே போல் டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. தேதி, மாதம், வருடம். வருடம்ங்கும் போது 4 டிஜிட்டில் வர மாதிரி எழுதுங்க. இப்போ 84 பிறந்திருக்கிறீங்கும் போது நீங்கள் வந்து 1984 அந்த மாதிரி தான் வந்துட்டு போடணும். இப்போ கீழே வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து எழுதுங்க. என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை எழுதுங்க. வேலையா, திருமணமா, பணமா, எது வேணுமோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. அடுத்து கீழே 1லேருந்து 44 வரைக்கும் வந்து சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த 4 வார்த்தையை வந்து எழுதுங்க. நான் கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்களும் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்விட்ச் வேர்டு யூஸ் பண்ணும்போது அது கேபிட்டலில் எழுதுனா தான் நமக்கு பலன் வந்து கிடைக்கும். ஸோ எப்படி கொடுத்துருக்கணும் அப்படியே வந்துட்டு எழுதுங்க. மேலும் இப்போ நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே நம்ம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அதை ஒரு வார்த்தையில் எழுதி நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்டையும் கீழே வந்துட்டு எழுதிடுங்க. இப்போ வேலை அப்படின்னு எழுதிட்டு நான் சொல்கிற ஸ்விட்ச் வேர்டை கீழே வந்துட்டு எழுதுங்க. இதன் மூலமாக நிறைய பேர் இந்த கமெண்ட் செக்ஷனை படிப்பாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்களுடைய விருப்பத்தை எழுதி அந்த ஸ்விட்ச் வேர்டை வந்துட்டு டைப் பண்ணுவாங்க. இதன் மூலமாக ஒரே இடத்துலையே இதனுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும். இங்கே வந்து நமக்கு கோரிக்கை நிறைவேறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்கும். சரி, இப்போ சீரியல் நம்பர் போட்டாச்சு இல்லையா? அது என்ன ஸ்விட்ச் வேர்டுன்னு பார்த்தலாமா? ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். இதுவுமே பார்த்திங்கன்னா 4 வார்த்தை தான். கரெக்டாக இந்த 4 சேர்க்கை கொண்ட நாளில் 4 எழுத்து கொண்ட அற்புதமான சுவிட்ச் வேர்டை நமக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்குது. மேலும் இந்த டிவைன் மேஜிக் பிகின் நவ்வை நம்ம எல்லா ஏஞ்சல் டே வரும்போதுமே சொல்லலாம். இது ஒரு காமனான வார்த்தை. என்ன இந்த முறை நமக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ சொல்லும்போது இன்னும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். ஸோ இது போல் 44 முறை வந்துட்டு எழுதிக்கோங்க. எழுதும் போதும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. அதன் பிறகு இந்த பேப்பரை மடித்து உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் அதை என்ன விருப்பம் எழுதுனீங்களோ அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். வேலை கிடச்சிருச்சு, திருமணம் நடந்துருச்சு, பணம் சேர்ந்துருச்சு, இந்த மாதிரி பாசிட்டிவாக அப்படியே வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். இதை வந்து உங்களுடைய கபோர்ட்லேயோ, பூஜை அறையிலையோ, பில்லோ கவர்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எத்தனை நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 நாட்கள் வந்து வச்சுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த 44வது நாளுங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். அதனால் லீவு நாளாகவும் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி அந்த டைமில் மறுபடியும் இந்த பேப்பரை எடுத்து ஒரு முறை படிச்சுட்டு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு ஒரு விளக்குலையோ மெழுகுவதிலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை அப்படியே வெளியில் காற்றோட காற்றா வந்து ஊதி விட்டுருங்க. கண்டிப்பாக சின்ன விருப்பமாக கேட்டிருந்தீங்கன்னா இந்த 44 நாட்களுக்குள்ளாரியே நிச்சயமாக வந்து கிடச்சிருக்கும். இப்போ வேலையெல்லாம் கேட்டிருந்தீங்கும்போது கண்டிப்பாக வேலை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். திருமணம்னு எழுதியிருந்தீங்கனாலும் வரன் வந்து நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கும். கொஞ்சம் பெரிய விஷயம், 1 கோடி கேட்டிருந்தீங்க, 2 கோடி கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அது எந்தெந்த வழியில் வரணுமோ அதுக்கான கிளியரன்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த 44 நாட்கள்லேயுமே காலையிலையோ மாலையிலையோ ஏதாவது ஒரு டைம்லையாவது நீங்கள் இந்த பேப்பரை எடுத்து அந்த டிவைன் மேஜிக் பிகின் நவ்ங்கிறத படிக்கிறதையும் அதே போல் விஷுவலைசேஷன் பண்ணுறதையும் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கிட்டு வாங்க. சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.